பேட்டிங் அதிரடியாக தொடங்கியிருக்கும் WTC சைக்கிள் 2025-27 இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று முதலாவது WTC சைக்கிள் கடந்த 17ஆம் தேதி வங்கதேசம் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில கல்லை மைதானத்தில் தொடங்குச்சு. அதாவது இந்த சைக்கிளுடைய முதலாவது ஆட்டம் இந்த ரெண்டு அணிகள் மோதின ஆட்டம் தான். இந்த ஆட்டம் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக 3 நாட்களில் பக்கா ரன் ஃபீஸாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். முதல்ல பேட்டிங் ஆன வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 496 அப்படின்ற வலுவான ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க. கேப்டன் ஷாண்டோ அற்புதமாக விளையாடி 148 ரன்னை அடிச்சு கொடுத்தாரு. மூத்த வீரர் ரஹீம் அவருடைய எல்லா அனுபவத்தையும் சேர்த்து கலந்த ஒரு கலவையாக 163 ரன்களை எடுத்து ஒரு சாலிடான அடித்தளத்தை ஷாண்டோ கூட நின்று பக்கபலமாக நின்று டீமோட ஸ்கோரை உயர்த்தி விட்டார். பின்னாடி வந்த விக்கெட் கீப்பர் லிட்டன் தாஸும் அவருடைய பங்குக்கு 90 ரன்களை வெளுத்துக்கட்ட இந்த ஸ்கோர் சாத்தியமாச்சு. அதை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விரட்டி பிடிச்ச இலங்கை அணி தொடர்ந்து விளையாட பதும் நிஷங்கா அபாரமாக விளையாடி 187 ரன்களை அடிக்க மற்ற வீரர்கள் எல்லாரும் ஸ்டார்ட்டுகளை கொடுக்கன்னு சொல்லி 4 விக்கெட்டுக்கு 368 அப்படின்னு சொல்லி நாள் 3 முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி 4வது நாள் ஆட்டம் நடக்குது. ஆட்டம் எப்படி வேண்டுமானாலும் போகலாம். கிட்டத்தட்ட இந்த ஆட்டத்தை பார்க்கும்போது இது டிராவை நோக்கி நகருது அப்படின்றது தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. இன்று மற்றும் நாளை நடக்கிற ஆட்டங்கள் தான் இந்த ஆட்டத்துடைய போக்கை முடிவு செய்யும். அடுத்தது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கான 5 டெஸ்ட் மேட்ச்கள் கொண்ட தொடர் இன்றைக்கு இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லீட்ஸ் ஹெடிங்லி மைதானத்தில் நடக்க இருக்குது. பொதுவாக இந்த ஹெடிங்லி மைதானம் ஆசிய நாட்டு அணிகளுக்கு கொஞ்சம் சாதகமான மைதானம். அதிகமாக பேஸ் அண்ட் பவுன்ஸ் மற்ற மைதானங்களை ஒப்பிடும்போது இங்கே குறைவாக இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான விக்கெட்டாக இருக்கும். 2021க்கு முன்னாடி வரைக்கும் இந்திய அணி இந்த ஹெடிங்லி மைதானத்தில் ஒரு முறை கூட தோற்றதே கிடையாது. 2021 தான் இந்திய அணியுடைய 2 இன்னிங்ஸ்லேயும் மோசமான பேட்டிங்கோடைய விளைவாக இந்த மைதானத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவிச்சு. அது ஒரு இன்னிங்ஸ் தோல்வி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாக சப்கான்டினென்டல் டீம்ஸ் இந்த மைதானத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தே ஃபீல் அட் ஹோம் அப்படின்ற அளவில் இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான மைதானம், பெரிய கிரவுண்டு. நல்லா இனிஷியல் ஃபஸ்ட்டு செஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து விளையாடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 2வது செஷன்லேருந்து இது ஒரு நல்ல பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச்சாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் செஷனில் எப்போவுமே அந்த 30 ஓவர்கள் கொஞ்சம் சீமன் ஸ்விங் இருக்கும். வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் சீமன் ஸ்விங்கை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மைதானத்தில் பெரிய ரன்களை அடித்து இங்கிலாந்து அணி மாதிரி அணியை கூட ஹோம் கண்டிஷன்ஸ்லேயே பேக் ஃபுட்டில் தள்ளுவதற்கு ஒரு சாதகமான மைதானம். பெரும்பாலும் இங்கே டூரிங் டீம்ஸ் எல்லாருமே அந்த விஷயத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கிறாங்க. எக்ஸப்ட் 2021 இந்தியா இங்கிலாந்து கிட்ட விளையாடும் போது தவிர. ஸோ இந்த முறை என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி புதிய டெஸ்ட் கேப்டன் தலைமையில் கிளம்புறாங்க. அந்த டெஸ்ட் கேப்டன் எடுத்திருக்கிற இந்த வீரர் டெஸ்ட் விளையாட தகுதியானவரா அப்படின்றதே கேள்வியாக இருக்கிற சூழலில் அவர் தான் டெஸ்ட்டை வழி நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தோடு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் இந்த டெஸ்ட் சீரீஸ் தொடங்க இருக்குது. வேற இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சீசன் கேம்பெயினர்ஸ். அவங்க ரீசெண்டாக விளையாடக்கூடிய டெஸ்ட் கிரிக்கெட்டில் எல்லாருமே பயங்கரமான அதிரடியை காமிச்சு எதிரணிகளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் இங்கிலாந்து அவங்களுடைய அதிரடியான பேஸ்பால் ஸ்டைல்லையே இந்த WTC சைக்கிளையும் தொடங்க இருக்கிறார்களா, இல்லை ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி இந்திய அணியை வெறுப்பேற்றி பெரிய ரன்களை அடித்து இந்திய அணியை நெருக்கடிக்குள்ளே தள்ள போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். வேற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பேட்ஸ்மேன்கள் பெரும்பாலும் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் கைவிட்டிருக்கிறாங்க. பெரிய அனுபவம் இல்லாத ஒரு KL ராகுலை தவிர இந்திய அணிக்கு அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. கருண் நாயர் என்ன தான் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அனுபவம் வாய்ந்த வீரராக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ருக்கியாக தான் இருக்கிறாரு. ஒரே ஒரு முச்சதத்தை தவிர அவர் ஒன்றுமே அடிக்கிற வாய்ப்பும் அவருக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ அவர் களம் இறங்க போகிறாரு. ஃபார்மில் இருக்கிற வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில வீரர்கள் IPLல நல்லா ஆடிட்டு அந்த ஃபார்மோடு வந்திருக்காங்க. இருந்தாலும் ரெட் பால் கிரிக்கெட் வேறு என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய இந்த ஆட்டத்திற்கான இந்தியாவுடைய பிளேயிங் 11 என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டெஸ்ட் சீரிஸ் 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸோடைய ஸ்கோர் லைன் என்னவா முடியும் அப்படின்றது உங்கள் கருத்து. பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம ஒரு நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.